ரொனால்டோ ஹேர் ஸ்டைல். ரொனால்டோ எந்த டீம்னு சொல்லுவா? அமெரிக்கா. பையா என்ன டீம் என்ன மேட்ச் போயிட்டு ரொம்ப நாளா டெக் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதில் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை விட இப்போ பேசினா இன்னும் அதிகமாக வியூஸ் வாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்கு நானும் வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அடுத்து நீங்கள் ஒரு டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஸ்டார்டிங் வித் சூப்பர் ஸ்டார் ஆர் இப்போ சம்திங் நம்மளே வந்து நமக்கு பேர் வச்சுக்கலாம். நான் தான் லார்ட் தளபதி, இல்லை தளபதி பிஸ்தா, உலக நாயகன் பிஸ்தா, லார்டு கடவுளே, ஜோக்கெல்லாம் சொல்லலாம். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு. புதுசாக ஏதாவது சேனல் ஆரம்பிச்சா அது நான் இந்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கலான்னு இருக்கேன். தளபதி பிஸ்தா, உலக நாயகன் தெரியும், சம்திங் சிம்பிளாக இருக்குல்ல. டெக் சூப்பர் ஸ்டாரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இந்த ரெட்மி நோட் 14 சீரிஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு வீடியோக்கு வந்து ஆர்கானிக் வியூஸ்னு போட்டு 2 lakh வியூஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. ஆர்கானிக் வியூஸ்னா என்ன? யூடியூபோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல போய் வியூஸ் வர்றது தானே, லைக் அந்த மாதிரி தானே. ஓகே, இப்போ வந்தது ஆர்கானிக் வியூஸ்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வியூஸை காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்களா? ஒரு வியூஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு வியூஸ்க்கு ₹1 சொல்லுங்க. நான் ஒரு 10 மெயில் இருக்கு, 10 மெயில் வச்சு 10 வாட்டி பார்க்குறேன். ஒவ்வொரு வீடியோக்கு எனக்கு 10 ரூபா கொடுங்க. ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் கூட பார்த்தேன், ஏதோ ஒரு மூவி ட்ரெய்லருக்கு வந்து ஆர்கானிக் வியூஸ்னு போட்டிருக்காங்க. அப்போது ட்ரெய்லரோட வியூஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குறாங்களே. சின்ன கொஞ்சம் தலைவனும் சொன்னான்னு நினைக்கிறேன், தெரில. மேபி ஒரு சில வீடியோஸ்க்கு வியூஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். கோடியில் போடும் போது இந்த வியூஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் பெரிய இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொய்யழகு திரைப்படம் இந்திய தொலைக்காட்சிகளில் சின்ன கொஞ்சம் தலைவன் மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ணணும். நீங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, தகுதியே கிடையாது. நீ காப்பி அடிக்கிறீங்களா? சின்ன படம் ரிலீஸ் பண்றதெல்லாம் மேட்டர் இல்லை. நீ படத்துல ஏதாவது பேசினா சின்ன கொஞ்சம் தலைவன் மாதிரி கருத்தோட பேசணும். கருத்து இல்லாம மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இவன் அடிக்கிறான், நான் அடிக்கிறேன், அதுக்கு ஒரு மணி நேரம் வாட் இஸ் த பாயிண்ட்? அதை நீங்க அழகாக ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள சுருக்கி 6 ஃப்ரீக்வன்சி 1 hour 40 minutes 2 நாள் முக்கி பார்த்தேன். ஆனால் 8 நிமிஷம் வீடியோ போட்டாலே பார்க்க மாட்டாங்க. கிவ்அவே ஓட்டுகள், கிவ்அவேங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் அவன் சொல்றதை பிளைண்டா நம்பிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு 180 ரூபா கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க, உங்களுக்கு டூக்கு பைக் வாங்கி தரேன். வாட் ப்ரோ? கிவ்அவேன்னும் போது ஓசியில் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்காக என்ன ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல ஃபாலோ பண்ணுங்க. 1000 வீடியோ பார்த்து 1000 வீடியோ கமெண்ட் போடுங்க. என்ன நேரில் வந்து பார்த்து ஒரு வாட்டி முட்டி போடுங்க. நோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இப்போ அதே Moto G35 வந்து ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து எல்லா டெக் சேனல்ஸும் வந்து கூவிக்கிட்டு இருந்தாங்க. லிட்ரலி எல்லாரும் வந்து 10,000 இதுதான் தரவான மொபைல், இதுதான் வந்து பெஸ்ட்டு, நான் கொடுத்துருக்கிறது யூனிசார் ப்ராசஸர், எவ்வளோ கொடுத்தான்னு தெரில கம்பெனிக்காரன், இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினான்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் இதெல்லாம் கூவிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் டெக் வித் தங்கான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்தேன். அதில் பார்த்தா இந்த Moto G35 வந்து அடிச்சு குழந்துக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். இப்போ ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கான நீட் என்ன, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ஃபோனில் என்ன கேமரா வேணுமா, இல்லை பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, இல்லை பேட்டரி லைஃப் வேணுமா? உங்களுக்கு கேமரா தான் முக்கியம்னா நல்லா சென்சார் இருக்க உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் இருக்க ஒரு ஃபோனை பாருங்க. பேட்டரி லைஃப் தான் இந்த 6000 mAh இந்த மாதிரி இந்த ரேஞ்சில். அதுவும் இந்த சிலிக்கான் கார்பன்னா இன்னும் பெட்டர். அது நீங்கள் போடுற பட்ஜெட் பொறுத்து ஃப்ளாக்ஷிப் பலன் அதிகமாக கொடுப்போம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியலாம், சிம்பிள் அண்டர்ஸ்கோர்னு போடுங்க. நீங்கள் போட்டிருக்க பட்ஜெட் ஆவரேஜாக எதில் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். இப்போ 10,000னா ஒரு 4 lakh ப்ளஸ், 20,000னா ஒரு 5 to 6 lakh, 25,000னா ஒரு 7 lakh, இல்லை அதுக்கு மேலே 50,000 போகுதுன்னா ஒரு 2 million, இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் வர மாதிரி சிம்பிள். இது உங்களுக்கு பேசிக்காக ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு சொல்லுவேன். இல்லைப்பா தம்பி கால் ரவுண்டர் வேணும், கேமராவும் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும், கொடுக்க மாட்டான். எந்த கம்பெனியும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டான். இந்த பட்ஜெட்குள்ளே எல்லாம் இந்த மீடியம் செக்மெண்ட் வரும்போது மேக்ஸிமம் இதெல்லாம் நடக்கும். இந்த ஃப்ளாக்ஷிப் பக்கம் போகும்போது தான் இதெல்லாம் கொஞ்சம் இதாக கொடுப்பான். டெக் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து இந்த அண்டர் 10,000 பெஸ்ட் மொபைல்ஸ், அண்டர் 20,000 பெஸ்ட் மொபைல்ஸ்லாம் போட்டு வீடியோ பண்ணுவாங்க. லைக் அவங்க மேக்ஸிமம் கவர் பண்ணுறது லாஸ்ட் 6 monthsல ரிலீஸ் ஆன மொபைல்ஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 yearலாம் அந்த அதுக்கு மேலே 2 years ஓல்டாக இருக்க மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 20,000 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த மொபைல் இருக்க அதே ஸ்பெக்ஸ் வந்து லைக் 13,000 14,000 இருக்கும். என்ன மிஞ்சி போனால் சாஃப்ட்வேர் அப்டேட், ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் அது மட்டும் தான் வந்து குறையும். பட் அது நீங்கள் வந்து நிறைய யூசர் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதை கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வாங்குற மாதிரி இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, உன் ஒப்பீனியன் எடுத்துவும் ரெட்மி ரிலீஸ் பண்ணுறதா போக்கோ அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம், அதே ஃபோனை அப்படியே ரிலீஸ் பண்ணுவான். ப்ரைஸ் மட்டும் ஒரு 2,000 to 3,000 குறைச்சி ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் சூப்பர் ஸ்டார் தலைவன் சொன்ன மாதிரி ஆப்டிமைசேஷன் போக்கோட கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அதனால மதர் போர்டு இஷ்யூஸ், பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் இதெல்லாம் கூட வரலாம். உங்களுடைய தனிப்பட்ட நெருப்பே
இந்த அண்டர் திஸ் பட்ஜெட் அப்படிங்கிறதுமே எனக்கு தெரிஞ்சு பெய்டாக இருக்குன்னு தான் தோணுது. இருக்கலாம், ஞாபகம் பார்த்தா என்ன கம்பேரிசனுக்கே பெய்ட் காசு கொடுக்கும்போது என்னடா வாழ்க்கை. தேர்ட் செக்மெண்ட், நீங்கள் ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கணும், எப்படி எப்படிலாம் வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து ப்ராப்பராக பண்ணி நீங்களும் ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சு கோடிகளில் புரளும் சூப்பர் ஸ்டார், கோடிகளில் புரளும் ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, லெட்ஸ் வெல்கம் டு த ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ டெக் சேனல். சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய சேனல் பேருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து டெக்னு இருக்கணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு ஓகே அது போல் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஐஃபோன் தான் கெத்து. இந்த ஐஃபோன் கேவலம் ஏதோ ஒரு மயிறு. நீ வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ ஐஃபோனை பற்றி போட்டு அதுக்குன்னு இருக்கவங்கன்னா வீடியோ பார்த்து ஓகே ஐஃபோன் போடு போல அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது மூலியமாக கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே ஃபாலோவர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட், நீ டெக் சேனல் ஆரம்பிச்சது மீட் பண்ண வேண்டியது ஐஃபோன். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸாவது நீ மினிமம் போஸ்ட் பண்ணணும். ஷார்ட்ஸ்னும் போது என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும், நிறைய பேரை போய் சேரும், அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கண்ணா பின்னான்னு ஏறும். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறும்போது உன்னை பிராண்ட் தான் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏஜென்சி அது என்ன கருமன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும். ப்ரொமோஷன் வந்தால் ஃபோன் பிராண்ட் கிட்ட வந்து வரும். அதை வச்சு நீங்கள் எங்கே போடுறா சூப்பராக இருக்கே, எங்கே போடுறா போதுமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாயில் வட சுட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். அந்த அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 லாங் வீடியோவாவது போடணும். அது 8 நிமிஷம் இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, 3-4 நிமிஷம் இருந்தாலும் சரி. லாங் வீடியோ அந்த 16:9 ரேஷியோவா சம்திங் அதில் வந்து நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும். அண்ட் வீடியோஸ் எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே ஒரு கலர், இந்த எம்டி பேக்ரவுண்டு, இந்த மாதிரி ஒரே ஒரு சொக்கா போட்டு இன்னும் இட்ஸ் வெரி லாங் டேர்ம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு முடி வெட்டுறது, ஹேர் கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் உங்கள் கையில் வாங்கி டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சைடில் பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு ஃபோன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே எல்லாரும் நம்பிடுவாங்க. வீடியோவோட குவாலிட்டி எந்த இடத்துலையுமே ட்ராப் ஆகக்கூடாது. நீ 4K 16K தான் வீடியோ இருக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ தான் பிராண்டுக்காரன் ஓகே ஒரு பெரிய புளுத்தி. வீடியோஸில் நான் இப்படி நின்று லூசு குத்தனமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. ஒரு 50% மேலே பீரோல் இருக்கணும். அதாவது ஃபோன் இருக்குன்னா ஃபோனுக்கு ரைட் ஆங்கிள்லேருந்து ஒரு ஷாட், லெஃப்ட் ஆங்கிள்லேருந்து ஒரு ஷாட், பாட்டம்லேருந்து ஒரு ஷாட், மேலேருந்து ஒரு ஷாட், வளைச்சி நீங்கள் 360 டிகிரியில் ஒரு 4-5 ஷாட் எடுத்து, இல்லை ஏஸ்தட்டிக்காக எடுக்கிறேன் நான் வந்து நல்லா ஏதோ ஒரு மாதிரி அந்த மாதிரி எடுத்து பீரோல்ஸ்லாம் வச்சு பொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பிராண்டை எந்த இடத்துலையும் தப்பாக பேசணும். அது ஒரு ரூல் நம்பர் 1. அப்போ தான் அவங்க ப்ரொமோஷனுக்கே தருவான். புரியுதா? சாம்சங்லாம் பி மாதிரி டிசைன் எடுப்பான், ஒரே டிசைன் தான் வச்சு வின் பண்ணுவான். நீ அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லக்கூடாது. நீ தான் சாம்சங் தான் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அவன் அடுத்த செகண்ட் கோடி அவனுக்கு பிஸ்னஸ் கொடுப்பான். ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் பேசிக்காக நீங்கள் டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். இந்த சும்மா டெக் சேனல்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸம் வந்து போய்கிட்டு இருக்காதிங்க. ஆக்சுவல் டேட்டா என்ன டெஸ்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்க. கூறுறதெல்லாம் சரிப்பா, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அதெல்லாம் சொல்லுங்க, அதுதான் முக்கியம். அதெல்லாம் சொல்றதில்ல, சும்மா இது இருக்கு தெரியாத எனக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு பெருசாக ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் வரும். அவங்க கொஞ்சம் லாயலாக இருப்பாங்க, கொஞ்சம் ட்ரூவாக ஆடியன்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் எடுத்துருக்கேன். முன்னாடி சொன்னார் டெக் வித் தங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு. அவர் நெகட்டிவ் சொல்கிறாரு இருக்குன்னா அதை சொல்கிறாரு, ஓகே நல்லது. சிவபுரணி உதயசெல்வன் இந்த பிசி பக்கம்லாம் போகிறீங்கன்னா டெக்னோ ஒரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்க. சின்ன கொஞ்சம் தலையம் பக்கம்லாம் போகாதீங்க. எங்கேயோ டாபிக் மாதிரி கிளிப்பேட்லாம் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கணும். முதுகு பெயின். நம்மளை அடுத்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம தரல